ஒரு நடிகன் கையில நாட்டை கொடுத்தீங்க அப்படின்னா நான் நடிக்க போயிருவேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை விமர்சனம் பண்ண சீமான் விளம்பரத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்ச ஐயா ஸ்டாலின் அவர்கள் பிஜேபியோட கூட்டணியை வச்சிருக்கிறதுனால இபிஎஸ் அவர்களை வந்து சங்கி அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ கருணாநிதி அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி பிஜேபியோட கூட்டணியில இருந்தாங்கல்ல, அப்போ அவரும் சங்கியா அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல் மாதிரி கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் வந்து மும்முனை போட்டியா இருந்துச்சு. இப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்ததுனால இது வந்து 4 முனை போட்டி கூட கிடையாது. சசிகலாவும் ராமதாஸ் அவங்க 2 பேருமே இப்ப கூட்டணி வச்சு இது ஒரு 5 முனை போட்டியா நடந்துகிட்டு இருக்கு. என்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் ரெண்டுமே என்னோட கொள்கை அப்படின்னு வந்து சொன்னாங்களோ அன்னையில இருந்தே விஜய் அவர்களை சீமான் வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே தான் இருக்காரு. ஏன்னா யார் யாரோ அரசியலுக்கு வர்றாங்க, என் தம்பி வந்தா என்ன அப்படின்னு சொல்லி சொன்ன அவரு இப்போ நீ எதுக்கடா அரசியலுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு கான்பிடென்டா இருங்க அப்படின்னு சொல்லி வசனம்லாம் நல்லா தான் பேசுறீங்க, ஆனா அதை வந்து செயல்முறையில காட்டணும். ஒரு நடிகன் கையில வந்து நாட்டை கொடுக்க கூடாது, இந்த நாடே நாசமாயிரும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. சீமான் அவர்கள் யாரு? இதுக்கு முன்னாடி சினிமா துறையில இருந்து தானே வந்தாரு. அவரும் நிறைய படம் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. இப்போ நிறைய ஆடியோ லான்ச்சுக்கு போறாரு, முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போறாரு. ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து யூடியூப்ல இருக்க ரிவ்யூவர் கூட வந்து ரிவ்யூ கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. அவங்க வந்துட்டு படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரீ ஷோ பாக்குறாங்க. இவ்ளோ ஏன் இப்போ ஏப்ரல் 10ஆம் தேதி எல்ஐகே படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுல, அதுல வந்து சீமான் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சரா இருக்காங்கல்ல, அவங்களே வந்துட்டு சினிமால எல்லாம் நடிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா இவங்க சொல்றது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? எம்ஜிஆர் அவர்களே வந்துட்டு சினிமாவில இருந்து தான் அரசியலுக்கு வந்தாங்க. அப்போ அவரோட ஆட்சி வந்து ரொம்ப கேவலமா இருந்துச்சா? இங்க வந்து ஒரு சினிமாக்காரன் வந்து நம்மள ஆட்சி செய்யறான் அப்படிங்கிறது வந்து தப்பு கிடையாது, நம்மள யாரு ஆட்சி செய்யறாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கு. சோ சீமான் அவர்கள் பேசினது ரொம்பவே தப்பான ஒரு விஷயமா தான் இருக்கு. இன்னொரு விஷயம், சீமான் அவர்கள் விஜய் அவர்களை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லாம் வந்து நல்லா தான் கலாய்க்கிறீங்க, ஆனா உங்களோட தேர்தல் அறிக்கையில மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லலையே, ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. இதுக்கு சமூக ஊடகத்துல என்ன சொல்றாங்கன்னா, சீமான் அவர்கள் வந்து கல்லூரி போகும்போது கள்ளு குடிச்சிட்டு தான் போவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காராம். உண்மையிலே கள்ளு குடிக்கிறது வந்து நல்லதா இல்ல கெட்டதா அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம முன்னோர்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப கடினமா உழைக்கக்கூடியவங்க. இன்னைக்கெல்லாம் கடின உழைப்பு அப்படின்னாலே என்னன்னு தெரியாத அளவுக்கு தான் இந்த டெக்னாலஜி வந்து வளர்ந்ததுனால அவ்வளவு சோம்பேறியா எல்லாருமே இருக்கும். அப்படி அவங்க இருக்கும்போது அவங்களோட ஒரு எனர்ஜி ட்ரிங்கா தான் இந்த கல்லு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதுல இரும்பு சத்துலாம் வந்து நிறைய இருக்கு, அதனால ரொம்ப நல்ல ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஆனா இத வந்து தப்பான ஒரு இத வந்து போதைக்காக அதிகமா பயன்படுத்த ஆரம்பிக்கும் போதுதான் அதனால நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. கல்லு தான் வந்து சாராயத்துக்கு மாற்று அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் வந்து சொல்றாங்க. அவர் சொல்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்க. இன்னொரு விஷயம், இப்போ எலெக்ஷன் ஆரம்பிச்சிட்டாலே போதும் சின்ராசை பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி திமுக வந்துட்டு அவங்க சைடுல இருந்து விளம்பரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, டீ கடையில உட்கார்ந்து ஒரு போஸ்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அதை இப்போ எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருக்காங்க. டீ கடை அப்படின்னா அதை வந்து நம்ம கேவலமா நினைக்க கூடாது. ஏன்னா நம்மளோட பிரதமர் மோடி அவர்களுமே வந்து டீ கடையில இருந்து தான் இன்னைக்கு வந்து பிரதமர் ஆயிருக்காங்க. டீ கடையில வந்து இவர் உட்கார்ந்தத போட்டு சன் நியூஸ்ல என்ன போடுறாங்க அப்படின்னா, எவ்வளவு எளிமையா இருக்காரு, சாதாரணமா ஒரு முதலமைச்சர் வந்து சாதாரணமா இப்படி டீ கடை பெஞ்சில உட்கார்ந்து டீ குடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய ஸ்டைல். மக்களை வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வேற விதமா ஏதாவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுகவோட ஆட்சியில கொடுத்த கலைஞர் டிவி வந்து 20 வருஷம் ஆன பிறகும் இன்னுமே வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேரோட வீட்டுல வந்துட்டு கலைஞர் டிவி வந்து யூஸ் பண்றதே இல்ல, அது எல்லாத்தையும் தூக்கி பரணியில போட்டாங்க. அது எப்படி பழசாச்சோ அது மாதிரி இந்த 75 வருஷமா ஆட்சியில இருக்க திமுகவோட ஆட்சியையும் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியுமே வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. சரி, திமுகவோட ஸ்டாலின் அவர்கள் தான் இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதிமுகவோட இபிஎஸ் அவர்கள் இப்போ ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால என்ன வந்து எல்லாருமே சங்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்கள் வந்து வாஜ்பாய் அவர்களோட பிஜேபியில வந்து கூட்டணி இருந்தாங்கல்ல, அப்போ திமுகவும் சங்கியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி இருக்காரு. சரி, அவர் கேட்டது வந்து சரியா இல்லையா அப்படிங்கறத பார்க்கலாம். கருணாநிதி அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் வந்து ரொம்பவே நெருக்கமா இருந்திருக்காங்க. 1999ல இருந்து 2003 வரைக்குமே வந்துட்டு திமுகவும் பிஜேபியும் வந்து கூட்டணியில இருந்திருக்காங்க. அவங்க பிஜேபியோட கூட்டணியில இருந்து திமுக வெளியேறதுக்கு 2 முக்கியமான சம்பவம் வந்து நடந்திருக்கு. 2002லயே தான் அந்த 2 சம்பவமே நடந்துச்சு. முதல் சம்பவம் குஜராத்ல நடந்த கோத்ரா ரயில் எரிப்பு. அதுல அந்த கோத்ரா ரயில் நிலையம் இருக்குல்ல, அங்க ஒரு பெட்டியை வந்து எரிச்சிருக்காங்க, ரயில் பெட்டியை. அதனால 59 பேர் வந்து இறந்து போனாங்க. இது குஜராத்லயே ஒரு மிகப்பெரிய கலவரமா மாறிச்சு. அப்படி வன்முறையை தூண்டுற மாதிரி பிஜேபி சைடுல இருந்து பண்ணதுனால அந்த கலவரத்துல 1000 பேர் வந்து இறந்து போனாங்க. திமுகவுக்கும் பிஜேபிக்கும் இந்த கொள்கை ரீதியான முரண்பாடு அப்படிங்கிறது இருக்கு. திமுகவோட கொள்கை என்ன,
சமூக நீதி திராவிட கொள்கை, மாநிலத்துல சுயாட்சி அப்படிங்கிறது. ஆனா பிஜேபியோட கொள்கை ஒரே நாடு ஒரே கலாச்சாரம், அப்பப்போ மதத்தை வச்சும் வந்து அரசியல் பண்ணுவாங்க. சோ இப்படி இருக்கும்போது வன்முறையை தூண்டுற ஒரு கூட்டணியில நம்ம இருக்கிறது தப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுல இருந்த கலைஞர் அவர்களும் சிறுபான்மையினர் மக்களும் முடிவு பண்ணி தான் அந்த கூட்டணியை விட்டு அவங்க வந்து வெளியே வந்தாங்க. இன்னொரு ரீசன் அதே 2002ல ஜெயலலிதா அவர்களோட ஆட்சியில போட்டா, அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தின் கீழே வைகோ அவர்களை வந்து கைது பண்றாங்க. அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணார்னா, மதுரையில ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது இலங்கையில இந்த விடுதலை புலிகளை வந்து எல்லாருமே வந்து தடை பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஆதரவா அவர் பேசினதுனால அவங்கள வந்து தடை பண்ணிட்டாங்க. அப்போ பிஜேபியோட சப்போர்ட்ல தானே டிஎம்கே இருந்தாங்க. ஆனா மத்திய அரசு சைடுல இருந்து அது சம்பந்தமா எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. அதனால கருணாநிதி அவர்கள் வந்து ரொம்பவே காண்டாயிட்டாங்க. இதுவும் ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. இந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா 2004 நாடாளுமன்ற தேர்தல்ல காங்கிரஸோட ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில வந்து ஜாயின் பண்றாங்க. ஏன்னா அப்போ காங்கிரஸ் வந்து ரொம்ப பலமானவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் போட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து அவங்க கூட வந்து கூட்டணி வச்சிருந்தாங்க. இததான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இவங்களோட கொள்கை என்ன அப்படிங்கறதே புரியல. ஏன்னா பிஜேபி வந்து எதுக்குறாங்க, தமிழ்நாட்டுல தாமரை மலரக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியும் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க. இப்போ ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்த ஒருத்தருக்கு வந்து தனியா ஒரு தொகுதி கொடுத்திருக்காங்க. அப்போ எல்லாருமே சேர்ந்துட்டு மக்களை தான் வந்து முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. சரி, ஏடிஎம்கே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போ டிவிகே என்ன பண்ணிருக்காங்கன்னா, திருச்சியில விஜய் அவர்கள் வந்து அவரோட வேட்புமனு தாக்கல் பண்ண போயிருக்காரு. அப்படியே வேட்புமனு தாக்கலையும் முடிச்சுட்டு அங்கேயே வந்து பிரச்சாரம் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. சோ இது எந்த அளவுல நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து விஜய் அவர்களை விமர்சனம் பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணியில இருக்கிறதுனால அதிமுக வந்து சங்கி அப்படின்னா, அப்போ திமுகவும் சங்கியா? விஜய் அவர்கள் அவர் நிக்கிற 2 இடத்துல ஜெயிப்பாரா இல்ல தோக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இத பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல திரும்பவும் சந்திக்கலாம்.